கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக கூறி திருவண்ணாமலை மாநகராட்சி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்கள். வணக்கம். 125 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதார திட்டத்தின் முக்கிய திட்டமான 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சியினர் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், மாநகர செயலாளர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக எழுதப்பட்டிருந்த பதாதைகள் கையில் ஏந்தியவாறு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 18 வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், பெண்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நன்றி மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி. மத்திய அரசு மாற்றி அமைத்து அந்த திட்டத்தை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.